அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். பனிரெண்டு கட்டங்களில் உள்ள தோஷங்களை போக்கக்கூடிய சக்தி யாருக்காவது உண்டா அப்படின்னா உண்டு. எல்லா மனிதனுக்குமே ஒரு கட்டம் வந்து எப்பயுமே லாக் ஆகும். உண்மையாவே லாக் ஆகும். இது நம்ம எல்லா மனிதனுக்குமே தெரியும். தனக்கு என்ன லாக் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாமலா இருக்குது. இப்ப எனக்கெல்லாம் ரெண்டாம் பாவம் எப்பயுமே லாக் ஆகும். இவைகளை உண்மையை சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை. கோடீஸ்வரனாக இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம். ஆனால் இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த தன வருமானத்தில் எப்பயுமே ஒரு சுணக்கர் வரும், ஆனா வராது. அது என்ன சொல்றேன்னா, அதுக்கு எத்தனையோ சூத்திரங்கள் எல்லாம் தெரிந்திருந்தாலும், ஏன்னா அந்த வராத அன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால எப்பயுமே சேமிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்குது. அந்த சேமிப்பு பழக்கத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தேவை, இன்னைக்கு வல்லை அப்படின்னா என்ன செய்யறது, சேமிப்பு எடுத்துக்கிறது. திரும்ப எக்ஸீடா வந்தபோது அதுல மாத்தி விட்டுறது. அப்ப இந்த 12 கட்டங்களில் உள்ள தோஷங்களை போக்கி 12 விதமான தன்மைகளில் நமக்கு கிடைப்பதற்கு எந்த தெய்வத்தை கும்பிடணும் என்பது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அது யார் என்று சொன்னால் நந்தி தேவர் தான். 12 கட்டங்களில் உள்ள என்ன சொன்னா 12 தோஷங்களை போக்குவதற்குன்னா 12 கட்டத்துல ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒரு தோஷம் இருக்குத்தானே செய்யும். லக்கணம்னா நோய், 2ஆம் இடம்னா என்னது பணம், தன குடும்பம், 3ஆம் இடம்னா என்ன புகழ் கீர்த்தி, 4ஆம் இடம்னா தாய், வீடு, வண்டி வாங்கணும், 5ஆம் இடம்னா குழந்தை, 6ஆம்னா கடன், 7ஆம் இடம்னா மனைவி, நண்பர்கள் மூலம், 8ஆம் இடம்னா தீராத நோய் பிரச்சனை, 9ஆம் இடம்னா பாக்கியம், 10ஆம் இடம்னா தொழில், 11ஆம் இடம்னா லாபம், 12ஆம் அயனசேம். இதெல்லாம் போக்கக்கூடிய சக்தி தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தி தேவருக்கு 12 பற்கள் வச்சுதான் அதை வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். நம்ம பார்த்திருக்கோம். தஞ்சை பெரிய கோவில்ல நந்தி தேவதற்கு 12 பற்களை வைத்து வடிவமைத்துள்ளனர். அந்த 12 ராசிகளையும் இயக்கும் ஆற்றல் நந்தி தேவருக்கு உண்டு என்பதை நீங்கள் என்ன சொல்லணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க என்ன செய்யணும், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். முதல்ல ஆரம்பிச்சிருங்க. அதாவது ஒரு ஆரம்பம் என்பது எங்க இருக்குது, அந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை நீங்கள் தஞ்சாவூர் தானே, ஆதி காலத்து கோயில் நல்லா இருக்கும். அங்கேயே ஒரு சித்தர் இருக்காரு. போய் வழிபாடு பண்ணிவிட்டு அங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய 12 கட்டத்தில் இருந்து எந்த கட்டத்துல பிரச்சனை இருந்தாலும் தீரும். அப்படி என்ன சொல்றான்னா, நீங்க போயிட்டு வந்துட்டு உங்க ஊர்ல இருக்கிற சிவன் கோயில் இருக்குல்ல, அந்த சிவன் கோயில்ல எப்பயும் ரெகுலரா போய் உங்க ஜாதக கட்டத்துல எத்தனாம் பாவத்துல குறை இருக்கிறதோ அந்த பாவத்தை பற்றி நீங்கள் எனக்கு 6ஆம் பாவத்துல பிரச்சனையா, அல்லது 8ஆம் பாவத்துல பிரச்சனையா, இல்ல 12ஆம் பாவத்துல பிரச்சனையா, இதை தீர்த்து கொடுங்கய்யா அப்படின்னா நந்தி தேவர் செய்வாரன்னா 100% செய்வார். நான் ஒரு காலத்துல என்ன சொன்னேன்னா, சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போகும்போது இடையில ஒரு கோவில், பெண்களின் சபரிமலை என்று சொல்லக்கூடிய ஒரு கோவில். அப்பெல்லாம் என்ன சொன்னா, மாசம் ஒரு 10,000 15,000 வருவதே பெரிய விஷயம். அது பெருசா தெரிஞ்சது. ஆனால் அந்த நந்தி, அங்க ஒரு நந்தி இருக்கு, எல்லாரும் சொல்லுவாங்க. நானும் போய் மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு தொழில் ஓடணும்,
அப்படின்னு அப்ப இருந்த ஒரு நிலையில 1,00,000 பெருசா இருந்தது. ஆனால் உண்மையாகவே 1,00,000த்துக்கு ஓடுச்சு. இப்பெல்லாம் வந்து என்ன சொன்னா நல்லா ஓடும். அதெல்லாம் அது 1,00,000 இல்லை, அதுக்கு மேலேயே நல்லா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 5,00,000 ரூபாய் வரைக்கும் ஓடும். அது வந்து ஒரு இந்த நந்தி வந்து என்ன சொன்னா, நந்தியிடம் நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்து கட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பத்தி தான் நீங்க கேட்க போறீங்க. வேற எதுவுமே வந்து உங்களால கேட்க முடியாது. நந்தியிடம் 12 பற்கள் உள்ளதாக ஐதீகம். ஆனா தஞ்சை பெரிய பெரிய கோயிலில் இருக்கிற நந்திக்கு 12 பற்கள் வைத்து தான் வைக்கப்பட்டுள்ளது என்பது சாஸ்திரம் சொல்லுகிறது. ரொம்ப நாளாச்சு தஞ்சை பெரிய பெரிய கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. இப்போதைக்குள்ள நான் போகலை. இருந்தாலும் நந்தியிடம் எப்பயுமே வந்தா கோயிலுக்கு போனோம்னா நந்தியுடைய காதல வந்து நமக்கு தேவையை சொல்லுவதனால் அது இது நாள் வரைக்கும் நடந்திருக்கு. அப்ப நம்ம முன்னோர்கள் செய்து வைத்த அந்த ரகசியம் என்பது எல்லா நந்திகளுக்கும் அது பொருந்தும் இல்லையா? பசுமாடு வந்து என்ன சொன்னா வந்து ஜெர்சி பசுவும் பால் கறக்குது, நாட்டு பசுவும் பால் கறக்குது, பால் கறக்கலைன்னு இல்லைல்ல. அப்ப நாம் வந்து என்ன சொல்றான்னா வந்து திருப்பதி ஏழுமலையில் இருக்கிற பசு வந்து என்ன சொல்றான்னா வந்து பால் கறக்கத்தான் செய்யுது. அதோடைய தளதளப்பு வேற மாதிரி இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு உணவு கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பசுமாடும் பால் கறக்கத்தானே செய்யுது. 2 பேருடைய டேஸ்ட் என்ன வித்தியாசமாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, டேஸ்ட் ஒண்ணுதான். அப்ப கொஞ்சம் வசதி உள்ளவங்க நீங்கள் வந்து எங்க போங்க, பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போங்க, போயிட்டு வாங்க. 12 கட்டம் நமக்கு சீரடைஞ்சதுன்னா நமக்கு நல்லது தானே. நம்ம மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோவிலை சொல்லிவிட்டோம் என்று கூட்டம் நிறைய போகும். போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு சிறப்பான பதிவு தான். அப்ப மற்ற நாள் உங்க ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் போகும்போது நந்தீஸ்வரரை போய் வந்தனசா அவர் காதல வந்து என்ன சொல்லலாம்னா அழகாக வந்தனசா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குதா 12 கட்டத்தையும் சரி பண்ணி கொடுன்னு கேளுங்க. இல்லைன்னா எனக்கு எந்த பாவத்தில் வந்து பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. இதை நந்தி தேவரிடம் சொன்னால் வந்து உடனே நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதே சமயத்தில் எப்ப போகணும் கோயிலுக்கு அப்படின்னா 4:30 to 6 போகணும். 4:30 to 6 போகணும். 4:30 மற்ற நேரமும் போகலாம். அந்த 4:30 to 6 என்று சொல்லக்கூடியது பிரதோஷ வேலை. ஒவ்வொரு நாளும் பிரதோஷம் என்பது 4:30 to 6. அந்த 4:30 to 6ல வந்து என்ன சொல்லணும், போவதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கணும். டெய்லி போகணும் அப்படிங்கிறது கிடையாது. வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா உங்க ஊர்ல இருக்கிற கோயில்ல நந்தி இருந்தது என்று சொன்னால் நீங்கள் போங்க. இல்லை பக்கத்து ஊர்ல வந்து உங்க ஊர்ல கோயில் இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற நந்தியை போங்க. நந்திக்கு அவ்வளவு பவர் உண்டு என்பது சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. அப்ப ஒவ்வொன்றும் என்ன சொல்றான்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வைத்த எல்லா விஷயங்களுமே வந்து தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். நாமளாக எதுவும் வந்து கண்டுலாம் பிடிக்க முடியாது. இருக்கிறத வந்து என்ன சொன்னா தாத்தம் போட்டு சேர்த்து வச்சதை வந்து என்ன சொன்னான்னா பத்திரமாக பாதுகாத்து அதை வந்து அலங்காம குலுங்காமல் பாதுகாத்து நாமும் சாப்பிட்டு நம்ம சந்ததிகளுக்கு கொடுத்துட்டு போக வேண்டும் என்பதுதான் நமக்கிடப்பட்ட கட்டளை. ஆனால் எது இன்று வரை நான் ஆன்மீகத்திற்கு வந்த பிறகு எது கேட்டது கிடைக்கவில்லை என்பது இன்று வரை இல்லை. இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து நாம் வந்து மரியாதை செலுத்துவது, நம்ம முன்னோர்கள் சொன்ன ரகசியங்களை வந்து நாம் கடைபிடித்து பிறருக்கு சொல்வது, இதெல்லாம் வந்து உண்மையிலும் உண்மையான ஒரு விஷயம். ஒரு சாதனை என்பது வந்து சாதனை என்பதை விட காரிய வெற்றி தான். சாதனை என்பது நம்ம வந்து எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிட்டோம் இல்லை, கிடையாது. நம்மளுடைய கர்மாவை நாம் சரி பண்ண தெரிந்து கொண்டாலே நாம் ஒரு சாதனையாளர் தான். என்னால் முடியலன்னு யாருமே சொல்லாது. முடியும், நடக்கும். ஒருத்தர் வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி போய் வந்து என்ன சொன்னான்னா டெய்லி 4:30 to 6 வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த பிரதோஷ காலத்துல போய் நந்திக்கு வந்து ஒரு சின்ன மாலை போட்டு இல்லைன்னா தலைமையில ஒரு சின்ன பூவை வச்சு, ஐயா என் புருஷன் இப்படி இருக்கான், என் பிள்ளை இப்படி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது, தீர்த்து கொடுங்கன்னு நீங்க சொல்லுங்க. அப்ப எந்த ஒரு கர்மாவும் அழிக்கப்படக்கூடியதே. கர்மா என்பது கலை மாதிரி. கலைனா செடிக்கு பக்கத்துல வர்ற கலை, பிடுங்கி போட வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியாது,
களையை புடுங்கி போட்டீர்கள் என்று சொன்னால் அது அந்த பூமிக்கு தான் உரமாகும் என்பது எல்லாத்துக்கும் தெரியாது. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, உரத்தை வாங்கி போட்டுத்தான் வந்து செடியை வளர்க்க வேண்டும் என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை. உங்கள் பிஞ்சையில் இருக்கின்ற களையை உங்க பிஞ்சைக்குள்ளேயே போட்டு போய் மூடுங்க. மூடிட்டீங்கன்னா அதுதான் உரம். இயற்கை உரம் அதுதான். எங்க தோட்டத்துல எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னாங்க, பெருசா உரம் போடுறதுலாம் கிடையாது. புல்லு வளர்ந்துருச்சுன்னா வந்து உழவடிக்கிறது. உழவடிக்கிறது என்ன செய்யும், ரொட்டேட்டர் வச்சு உழவடிக்கும் போது என்ன செய்யணும்னா மண்ணுக்குள்ள போயிடும். மண்ணுக்குள்ள போனோன்னு என்ன செய்யும், அது உரமாயிருது. அப்படித்தான் வளர்க்கப்பட்டதே தவிர நீங்கள் வந்து என்ன சொன்னா தேவையில்லாத சலனங்களுக்கு ஆட்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வந்து அதை இப்படி செஞ்சா எப்படி ஆயிருமா அப்படி ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். 12 கட்டங்களையும் சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து நந்தி தேவதற்கு உண்டு என்பது இன்றைக்கு தெரிந்து விட்டதில்லை. நீங்க போக முடியலையா, வீட்டில் இருக்கிற பெண்களை போய் வந்து என்ன சொன்னான்னு உங்க குடும்பத்தில் இருக்கிற ஃபேமிலி பிரச்சனையை அவர் சொல்லுங்க, ஒரு பூ வைங்க, ஒரு ரூபா காசு வைங்க, சொல்லிட்டு வாங்க. நன்றாக நடக்கும், சிறப்பாக நடக்கும். ஆனால் எதையுமே கோயிலுக்கு போகணும் மறுநாள் இவ்வளவு தூரம் கிடைக்கணும்னு நினைக்க கூடாது. வரும், தாமதமாக வந்தாலும் சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லல, பரிசித்து பாருங்கள். 12 கட்டத்தை சரி பண்ணக்கூடிய சக்தி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் உள்ள நந்தி பகவானுக்கு உண்டு. உங்கள் ஊரில் இருக்கின்ற அந்த நந்தி பகவானுக்கும் உண்டு. எல்லாமே இப்ப மாடு தானே, அது என்ன வந்து வித்தியாசமான, அது பெருசு, இது வந்து சிறுசு. அப்ப கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.